வணக்கம். தண்ணீல கண்டம் படத்தோட இயக்குனர் எஸ்.என். சக்திவேல். நான் இதுக்கு முன்னாடி சின்னத்திரையில் நிறைய காமெடி தொடர்கள் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் முதல்ல பெரிய திரைக்கு வந்திருக்கோம். இதில் தீபக் தான் ஹீரோ. அவரும் சின்னத்திரையிலேருந்து முதல்ல பெரிய திரைக்கு ஹீரோ வந்திருக்காரு. இந்த படத்தில் நேகான்னு ஒரு புது பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சென்றாயன், குமரவேல், எம்எஸ் பாஸ்கர், மனோபாலா அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட்டு, பாணிராஜ் சார் அப்படின்னு ரொம்ப பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தீபக் பேசுகிறேன். இவனுக்கு தண்ணில கண்டம் அப்படின்ற திரைப்படம் மூலமா ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனுக்கு என்னை ப்ரொமோட் பண்ணி ஒரு ஹீரோவாக ஆக்கியிருக்காங்க. ஸோ ஐ would like to thank my producer மிஸ்டர் வெங்கட்ராஜ் ஆஃப் விவிஆர் சினிமாஸ்க் அண்ட் மை டைரக்டர் எஸ்.என். சக்திவேல். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இவனுக்கு தண்ணில கண்டம்னா என்ன அப்படின்றது எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த படம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கதை, ஹியூமர் அண்ட் த்ரில்லர், அதான் இந்த ஜானர். வணக்கம், என் பேர் குமரவேல். தண்ணில கண்டம் இந்த படத்தில் ஜேம்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்.என். சக்திவேல் அவர் முன்னாடி நிறைய காமெடி சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் திரைப்படம் படப்பிடிப்பு முடிவும் தருவாயில் இருக்கிறது. ஒரு டீமாக எவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணமோ அது ஸ்க்ரீனில் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடும்பத்துடன் நீங்கள் சந்தோஷமாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். தண்ணில கண்டம் அப்படிங்கிற டைட்டில் உங்களுக்குள்ள பெரிய கன்ஃபியூஷனை உருவாக்கும். இது எந்த மாதிரி கதை, என்ன சொல்கிறாங்கன்ட்டு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஆக்சுவலாக இந்த டைட்டில் கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். நாங்கள் இந்த படத்துக்கு நிறைய டைட்டில் யோசித்தோம். பட் என்னோடய அசிஸ்டன்ட் சொன்னார், இந்த தண்ணில கண்டம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சா எப்படி இருக்குன்ட்டு. இருந்த எல்லாருக்குமே டக்குன்னு அது போட்டு வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். படத்துக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். நீங்கள் நினைக்கலாம் சுனாமி பிரச்சனையாக அந்த பிரச்சனையாக. இன்றைக்கி எல்லாரும் லைஃப்பில் எல்லா யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் நிறைய குடும்பங்கள் அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த படம். இதில் அந்த கருத்தெல்லாம் சொல்லலை, சும்மா ஒரு ஜாலியாக பிரச்சனைகளை லேசாக அப்படி சொல்லியிருக்கோம். ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு த்ரில்லரான ஒரு மூவி இது. இதில் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. என்னோடய பேர் பார்த்திங்கன்னா வந்து நேஹா ரத்னாகர் ஃப்ரம் கேரளா. அவங்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் வி ஹாவ் நான் கடவுள் ராஜேந்திரன், மனோபாலா சார், எம்எஸ் பாஸ்கர் சார், அதுக்கப்புறம் குமரவேல் சார் அண்ட் சென்றாயன். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதில். அண்ட் வி ஹாவ் கானாபாலா, வி ஹாவ் சுபு பஞ்சு, அவர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் பாண்டியராஜன் சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுமாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்குது நம்ம படத்தில். அண்ட் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. வணக்கம், என்னோடய பேர் வந்து மோசஸ். இந்த படத்தில் வந்து செயின் ரவின்ற கேரக்டர் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் நான். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த தண்ணில கண்டம்ன்ற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர், ஒரு டிவி ஆங்கராக இருக்கவர் வந்து ஒரு நைட் பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியில் வராருன்றது தான் இந்த படம். வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு, யூத்து, காலேஜ் கோயர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து 32 லொக்கேஷன்ஸ் வந்து போய் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. அப்புறம் ஃபைட் வந்து தளபதி தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் காமெடி ஜானரில் இருக்கும். எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்கள் எல்லோரையும் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். என் பேர் வெங்கட்ராஜ், விவிஆர் சினிமாஸ்க் கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது எங்கள் படத்தோட ஃபஸ்ட்டு மூவி தண்ணில கண்டம். இந்த படம் வந்து நல்ல ஒரு காமெடியான த்ரில்லர், காமெடி ப்ளஸ் த்ரில்லர் மூவி இது. இந்த கதை எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதனால் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து தீபக் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சக்திவேல் சார் டைரக்டர். சின்ன திரையிலேருந்து இப்போது பிக் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்காங்க. ப்ளஸ் இந்த டைரக்டர் வந்து எங்களுக்கு இந்த கதையை சொல்லும்போது ஒரு நல்ல 2.5 hours இந்த கதையை எங்களே நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணதால் இந்த படத்தை எடுக்கணுன்ற முடிவுக்கு வந்தோம். ப்ளஸ் நல்ல காமெடி ஆர்டிஸ்ட் நான் கடவுள் ராஜேந்திரன் சார், குமரவேல் சார், சென்றாயன், நேகான்றவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு 2.5 hours நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இறுதிக்கட்ட பணிகள் இருக்குது. விரைவில் வந்து வெள்ளித்திரைக்கு வரும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவுலாம் இதுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய், நான் ஷரண், திலீப், பிரசன்னா. நாங்கள் A7ங்கிற பேரில் இந்த மூவிக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்கோம்.
எஸ்என் சக்திவேல் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தீபக் சார் ஹீரோ பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸை பற்றி திலீப் சொல்லுவார். டோட்டலி 5 சாங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாங் வந்து விஜய் யேசுதாஸ் அண்ட் சூரஜ் பாடியிருக்காங்க. கானா பலாசா ஒரு சாங் பாடியிருக்காரு. ஹரிஹரன் சுதன் ஒரு சாங் பாடியிருக்காங்க. அண்ட் ஆண்ட்ரி ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸோ படத்துக்கு லிரிக்ஸ் வந்து யுகபாரதி சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு அண்ட் கானாபாலா சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட்டில் கண்ணன் சொல்லிவிட்டு கண்ணன் அண்ட் நாங்கள் கூட அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு சாங் கண்ணனோட சேர்ந்து எழுதியிருக்கோம். ஸோ சாங்ஸ் அவுட் கேம் அவுட் வெரி வெல். படமும் நல்லா வந்திருக்கு. படத்தோட ஜானர் வந்து காமெடி த்ரில்லர். ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். நீட் யோர் சப்போர்ட். A7ன்றவங்க தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. தேர் பேண்ட் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஃபயராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இறுதி கட்ட படப்பிடிப்பில் இருக்கும். ஸோ வெரி சூன் யூ வில் எக்ஸ்பெக்ட் இட் ஆன் ஸ்க்ரீன்ஸ். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் ஆஸ் வெல். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தண்ணியில் கண்டம் அப்படின்ற திரைப்படத்தை நீங்கள் வந்து பார்த்து தியேட்டர்ஸில் பார்த்து ரசிச்சுட்டு ஹிட் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் பார்க்குற ஒரு 2.25 மணி நேரம் இந்த படம் உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுக்கு வந்து A7 பேண்ட் அப்படிங்கிற ஒரு மியூசிக் குரூப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன பசங்க 3 பேர் ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காங்க. வெங்கடேசன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. கார்த்திக்னு என்னோடய அசிஸ்டன்ட் தான் இந்த படத்துக்கு டயலாக் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒரு என்னை தவிர எல்லாமே ஒரு இளமையான குரூப்பு இந்த படத்தில் ஒத்துழைச்சிருக்கிறாங்க. ஒரு முழுக்க ஒரு பெரிய என்டர்டெயின் மூவியாக இது இருக்கும். உங்களை கண்டிப்பாக சந்தோஷப்பட வைக்கணும்னு நம்புகிறேன். தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.